friends, welcome to Best of Best. இது உங்கள் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரியாணிக்கு வந்து நான் ஒரு 2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 20 மிளகாய், 20 வெங்காயம், ஒரு 10 தலை புதினா, ஒரு 10 பல்லு பூண்டு, அரை இஞ்சி, 3 தக்காளி. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு அன்னாச்சி இலை. பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வந்து சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் நான் வந்து இந்த டம்ளர் தான் அரிசியை அளந்து வச்சுருக்கேன். ஸோ இதே டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து மிக்சியில் போட்ட இன்க்ரீடியன்ஸை வந்து ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, அதையும் கலந்து விட்டுக்கலாம். புதினா நல்லா கலந்ததும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருதை போட்டுடலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடியை ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பாயில் பண்ண மட்டனை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவோட மட்டனையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து பட்டை. நான் இந்த பட்டையை நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். ஸோ ஊறின பட்டையை ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். இது நல்ல கலரும் கொடுக்கும், ப்ளஸ் நல்லா வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து 2 கிலோ அரிசிக்கு ஒரு 21 டம்ளர்லேருந்து 22 டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் கூட எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொதி வர வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பிரியாணி கலர் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணிக்கு தம் போட ஆரம்பிக்கலாம். நான் வந்து தம்முக்கு வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு தட்டை வச்சு மேலே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். வந்து நம்ம சைடில் பிரியாணி கிரேவிக்கும் ரெடி பண்ணிடலாம். நான் கிரேவி வந்து மட்டன் எக் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு 8 முட்டையை வந்து நான் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். கிரேவிக்கு வந்து ஒரு 50 கிராம் பூண்டு, 50 கிராம் மிளகு ரெண்டையும் வந்து மிக்சியில் வந்து பாதியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டையும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டுக்கு நம்ம வந்து மிக்சியில் தேங்காய், ட்ரை ரோஸ்ட் பண்ணதை எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸில் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைன் பேஸ்ட் முடிஞ்சதும் கூடவே ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3 தக்காளி, பூண்டு, அப்புறம் மிளகு, ஃபைன் பேஸ்ட், அப்புறம் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன், அதோட பாயில் பண்ண வாட்டரோட ப்ளஸ் மல்லித்தூள், உப்பு, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து ஒரு குக்கரில் நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். கூட வந்து ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு தலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியை நம்ம கையிலேயே நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதோட வீட்டில் செஞ்ச மசால் பொடியை ஒரு ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம மசாலாலேருந்து எண்ணெய் விட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம கிரேவிக்காக ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுருக்க தண்ணியில் நம்ம குக்கரில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொதி வந்த பின்னாடி மிக்சியில் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி திக்கானதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ரை பண்ண வஞ்சரம் எடுத்திருக்கேன். நான் லாஸ்ட் வீடியோவிலையே ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேஸில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃப்ரையோட மசாலாவை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அது ஊறிடுச்சு. ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை விட்டு நம்ம மசாலா ஊறி இருக்க மீனை போட்டு வறுத்தெடுக்கலாம். இப்போ நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணியும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.